தேர்தல் ஆணையம் டிசம்பர் 4 தான் கடைசியான தேதி. இந்த தேதிக்கு மேல எந்த அப்ளிகேஷனும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ இன்னும் போய் அப்ளை பண்ணிடுங்க. அதோடு இல்லாம இதோடைய வரைவு பட்டியல் அதாவது டிராஃப்டிங்க வந்து டிசம்பர் 11ஆம் தேதி லாஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப டிசம்பர் 14ஆம் தேதி இந்த டிராஃப்ட்ட வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த டிராஃப்ட்ட ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல்முறையீடு டிசம்பர் 16ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ ஜனவரி 15 வரைக்கும் நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்றதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோடு இல்லாம இத சரிபார்த்து, இதுல இருக்கிற உங்களோட ஓட்டுகள் எல்லாமே வந்து அதுல எங்கெங்கலாம் நாங்க சரிபார்க்கணும் அப்படின்றதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் 14 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா டிசம்பர் 16லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல இப்ப ஏதாவது சந்தேகம் இருக்கு. இதுல எனக்கு இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, உங்கள உங்களுடைய பிஎல்ஓஸ் அணுகியோ, இல்ல உங்களுடைய சிறப்பு முகாம்கள அணுகியோ, அங்க போய் உங்களுடைய சந்தேகங்களையோ, உங்களோட ஓட்டுகளையும் நீங்க என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இந்த சான்ஸ விட்றாதீங்க. இதுவரைக்கும் யாரும் அப்ளை பண்ணல அப்டின்னா, தயவு செய்து போய் அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 தேர்தலுங்கிறது ஒரு ஓட்டும் முக்கியம். ஒரு தொகுதியும் முக்கியம்ன்றப்ப, உங்களோட ஒரு ஓட்டையும் நீங்க மிஸ் பண்றதுக்கான சான்ஸ குடுத்துறாதீங்க. ஸோ மறக்காம போய் அப்ளை பண்ணி, உங்களோட ஓட்ட என்ஷூர் பண்ணி, இந்த ஜனநாயகத்துக்கு உங்களோட பங்களிப்ப நீங்க செய்யுங்க.